ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரமேஷ் எவிட் ஆயிட்டாரு அண்ட் சோமு தப்பிச்சிட்டாரு. டபுள் விட்ஸ்ன்னு சொல்லிட்டு கமல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட ரியாக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் ஜித்தன் ரமேஷ் கன்ஃபர்ஷன் ரூமுக்கும் சோமு ஸ்டோர் ரூம் போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா வந்து ரியோட்ட தனியா அழுதாங்க. பட் அர்ச்சனாக்கு சோமு சேவானும் ஜித்தன் ரமேஷ் போனாலும் பரவாயில்ல அண்ட் ரியோக்கும் அதே மாதிரி தான். சோமு சேவானும் தான் அவரும் நினைச்சிருப்பாரு. அண்ட் சோமு திருப்பி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரம்யா, கேபி, அர்ச்சனா, ரியோ எல்லாமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் அதை யாருமே வெளியில காட்டல. ஜித்தன் ரமேஷ் எவிட் ஆனதுக்கு ஃபுல் ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் நிஷா மட்டும் தான். அர்ச்சனா ரமேஷ் மசாஜ் பண்ணி அப்படியே அவரை கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருந்தாங்க. அண்ட் நிஷா ரமேஷோட க்ளோத்ஸா இருக்கட்டும், சாப்பாடு எக்ஸ்ட்ராவா தரதா இருக்கட்டும், அந்த வேலையை எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. ரமேஷ் வெளியில போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலியை சொல்லுவாங்க அர்ச்சனா கூட இருந்தனால தான் நீ எவிட்டானு. சோ அர்ச்சனா அன்பு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு பிளேயரை காலி ஆக்கிட்டாங்க. இன்னும் ஒரு 4 பிளேயர் மிச்சம் இருக்காங்க. அண்ட் அந்த நாள்ல நாளைக்கு ஒருத்தரும் அவுட் ஆயிருவாங்க. மீதி 3 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அர்ச்சனா அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு வந்தாலும் அவங்களோட வீக் கண்டஸ்டன் அஜித் இருக்காரு. சோ இன்னும் அர்ச்சனா பிக் பாஸ் வீக்ல மேக்ஸிமம் 2 வீக்ஸ் அது இருப்பாங்க.